அனைவருக்கும் வணக்கம். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய பிறந்த தினத்தில் இன்றைக்கு ஒரு சூளுரை ஏற்கிற நாளாக மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் பாரத் ரத்னா அவர்கள், நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள் இந்த தாய் தமிழ்நாட்டிலே ஏழை எளிய சாமானிய மக்களுக்காக துவங்கப்பட்ட மாபெரும் மக்கள் இயக்கம்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 17/10/1972 என்கிற வரலாறு எல்லோரும் அறிந்த வரலாறு. அண்ணாவின் கொள்கைகளை காப்பாற்ற, அண்ணாவினுடைய பெயரையும் புகழையும் இந்த வான் உள்ளவரை வையம் உள்ளவரை காப்பாற்ற, இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற புரட்சித் தலைவர் துவங்கிய இந்த மாபெரும் இயக்கத்தை புரட்சித் தலைவருடைய மறைவுக்கு பிறகு தமிழகுலசாமி இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய அயராத உழைப்பால், தியாகத்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் மக்கள் இயக்கம் இந்தியாவிலே 3வது மாபெரும் மக்கள் இயக்கமாக, மிகப்பெரிய இயக்கமாக 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தமிழ்நாட்டிலே இரட்டை இலையை களத்திலே நின்று வெற்றி வாகை சூடி ஆட்சி அமைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெல்வாரும் கொள்வாரும் எவரும் இல்லை, இது தொண்டர்களுக்கான மக்களுக்கான கட்சி என்பதை நிரூபித்து காட்டிய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இந்த இருவரும் தெய்வங்கள், இருவரும் ஆளுமைகளுடைய மறைவுக்கு பிறகு ஒரு சாமானியர் காலம் கண்டெடுத்து கொடுத்த கொடையாக, தொண்டர்கள் கண்டெடுத்த பொக்கிஷமாக, இருவரும் தெய்வங்களுடைய மறு வடிவமாக, நம்முடைய தொண்டர்களின் நம்பிக்கையாக, 8 கோடி தமிழர்களுடைய பாதுகாவலராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை மீட்டெடுத்து, இரட்டை இலையை மீட்டெடுத்து, தொண்டர்களை மீட்டெடுத்து, இன்றைக்கு ஒரு குடும்பத்திலே சிக்கிவிடாது இந்த தமிழகத்தை மீட்டெடுப்பதற்காக எழுச்சி பயணத்தை எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய லட்சியம் தமிழகத்திலே நடைபெற்று வருகிற மக்கள் விரோத ஸ்டாலின் திமுக தலைமையிலான மன்னர் ஆட்சியை ஒழித்து கட்டி மக்களாட்சியை மீண்டும் இந்த தாய் தமிழ்நாட்டிலே மலரச் செய்வதற்காக ஒரு எளிய தொண்டராக, சாமானிய தொண்டராக, முன்கள போராளியாக இன்றைக்கு ஒரு உரிமை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சாமானியனாக தமிழக மக்களுடைய உரிமை குரலாக தன்மானத்தோடு களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை 153 சட்டமன்ற தொகுதிகளிலே வெற்றி வாகை சூடி எழுச்சி